மரண இருள் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது. அது யாருக்குலாம் தெரியுமா? செத்து போனவங்க மேலே லைட் அடிச்சு காட்டினாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மரண இருள் திசையில் இருக்கிறவர்கள்னா மரித்து போகிறவர்கள் உயிர் பெறுகிறதான ஒரு செய்தி வந்ததுனாலே தான் மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கும். அது எங்கே உதித்தது ஐயா? இருள் திசையில் இருக்கிறவர்கள் அந்த நாட்களிலே வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் வெளிச்சத்தை கண்டது. அது அவன் மரண இருள் திசையில் இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அதை போர்டில் போட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வருவேன், அதுக்கும் வருவேன். நல்லா கவனிங்க. மரண இருள் என்று சொல்லப்படும் பொழுது 7 சபை காலங்களிலே 6 சபை காலங்கள் வரைக்கும் மரண இருள் தான். மரண இருள் திசையில தான் இருந்தாங்க அவங்க. கவனிங்க. ஆனால் மரண இருள் திசையிலிருந்து அதாவது வெளியே வந்தாங்க, வெளிச்சம் வந்தது என்றால் 7வது சபை காலத்திலே மரண இருள் திசையில் இருந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் வெளிச்சத்தை காண்பித்தார். நான் சொன்ன இல்லையா, குத்து விளக்கில் அந்த ஒட்டு போடப்பட்ட ஒலிவ மரத்திலிருந்து வந்த எண்ணெயானது வெளிச்சத்தை தந்தது. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதாவது வருகிறவர் சிட்டங்கட்டிருக்கிற அந்த நெருப்பை அணைக்காமலும் என்று வேதம் சொல்லியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்றால் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறார். இதுதான் மரண இருள். மரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது மங்கின நிறக்கலர் குதிரையானது ஓடிக்கொண்டிருக்கிற இடம் எங்கே இருக்குது தெரியுங்களா? இந்த காலம்தான். 7வது சபை காலத்தில் தான், லவோதிக்கேயா சபை காலத்தில் தான் அநேக தாறுமாறான உபதேசங்கள் உள்ளே ஒவ்வொரு உபதேசத்தை நினச்சா சிரிப்பு தயா வருது. இதெல்லாம் நான் எடுத்து பேசுறதுக்கு வரல. அவன் எப்படி கெட்டு போனால் நமக்கு என்ன ஆகுது? வார்த்தையை பற்றி நம்ம பேசினுக்கிறோம். அந்த மரண இருள் திசை என்று சொல்லப்படும் போது அந்த இறை இருக்குது பாருங்க, எல்லாரையும் தள்ளின்னு போகுது. வாயா மெத்தடிஸ்ட்டு, வாயா பாப்டிஸ்ட்டு, வாயா புட்டஸ்டாண்டு, வாயா லூத்ரனு, வாயா வெஸ்ட்லி, வாயா சவந்திடே, வாயா பெந்தகோஸ்தே, எல்லாத்தையும் எடுத்து உள்ள தள்ளுது. கவனிங்க. இந்த திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த கடைசி நாட்களில் வெளிச்சம் உதித்தது. தெரியுமா உங்களுக்கு? என் மேலே விதிச்சு வெளிச்சம் இருக்குது. தெரியுமா? இன்னைக்கு எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். என் மேலே இருக்கிற வெளிச்சம் உங்களை பிரகாசிக்க செய்யும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இவ்வளோ நிறைய செய்தி உங்களுக்கு கொடுப்பேன். ஏமன். க்ளோரி க்ளோரி க்ளோரி.